இன்றைய சமையல் மாதிரி தினப்படி தளிகை. தினப்படி தளிகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபேஜ் ரைஸ் கோபி கிரேவி. ஆமாம், காய் ரொம்ப சீப்பாக இருக்கு இல்லையா? டிஃபன் பாக்ஸுக்கு வந்து குழம்பு கூட்டம் போகாமல் இந்த மாதிரி இந்த கோஸ் இருக்கு இல்லையா, கோஸில் சாதம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் செமி லிக்விடாக காலிஃப்ளவர் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சுக்கலாம். முட்டைகோஸ் சாதம்ங்கிறது ஒரு புதுவிதமான ஐடியா இல்லையா? ஆமாம், கோஸ் ரைஸுங்கிறது வந்து ஆற்றுல இருந்து என்ன பண்ணுவோம்னா பொருத்தூள் கூட சாதம் போட்டு நெய் விட்டு சாப்பிடுவோம். ஆமாம், இப்போ வந்து அது வந்து பொருத்தூள் சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் கோஸ் ரைஸ். ஓகே, பார்க்கலாமா? இது குவான்டிட்டி எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு நான் கேபேஜ் எடுத்துருக்கேன். சாதம் வடித்து வச்சுட்டேன். கேபேஜு, அப்புறம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி. இது வந்து நான் தட்டின்ட்டு அரைக்க மாட்டேன். 1-2 தட்டின்ட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டுன்ட்டு ஜீரகம் போடணும். ஜீரகம் வடித்தோடனே இதையும் பச்சை மிளகாய் இஞ்சியும் போட்டுட்டு கேபேஜ் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சாதம் போட்டு கலக்க வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெயில் ஜீரகம் போட்டுருக்கேன். இப்படி தட்டின்ட்டேன். ஆமாம், இந்த கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, உப்பு, காலிஃப்ளவரை வெந்நீரில் வந்து உப்பு, கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்படி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடணும். ஏன்னா சம்டைம் புழு பூச்சிலாம் இருக்கும், அதுக்காக. காலிஃப்ளவருக்கு சிம்பிளாக 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் நைஸாக அரைச்சிடுவேன். இந்த அலமின்ற காலிஃப்ளவர் இது எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். அவ்வளோ சிம்பிள். கோபி கிரேவி. ஓகே, நான் அரைச்சிக்கிறேன்ப்பா. இது ஒரு சுற்றிங்களா? ஆமாம், கோஸ் நல்லா வதங்கி எடுத்து பார்த்தீங்களா? வதங்கி எடுத்து அளவு குறைஞ்சிட்டு கலரு மாறிடுது. இப்போ இந்த சாதம் வடித்து வச்சுருங்களேன், அதை போட்டு கலக்க வேண்டாம். சிம்பிள். ஓகே, எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுருந்தேன். இது நல்லா அலம்பி வச்சுட்டேன். இப்போ இதையும் போட்டு இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு வச்சு ஒடி விட்டுறோம் வச்சுங்களேன். அது அது வேக டயத்தில் இதோட பச்சை வாசனையும் போய் கரெக்டாக இருக்கும். ஓகே, உப்பு போட்டுருவேன். இப்போ போட்டாச்சுன்னா அது பாட்டு கொஞ்சம் செமி லிக்விட் ஆகும்போது வெந்திருக்கிறதுக்கும் அதுவும் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்துன்றோம். ஆமாம், நல்லா சேரணும் இல்லையா மசாலாலாம்? ஆமாம், உப்பு போட்டுட்டு அது பாட்டு வெந்துருக்கட்டும். மூடி வச்சிடணும். முடிச்சு நல்லா காலிஃப்ளவர் வந்துடுது. அது அப்படியே ஆஃப் பண்ணிவிடும். இப்போ கொஞ்சம் அப்படி விஜுதிரியாக இருக்கிறதுக்கு எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டிஃபன் பாக்ஸ் வைக்கும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுறணும். விட்டுட்டு இது வேணால் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சமையல் ஆகிடுது இன்னைக்கு. கோஸ் ரைஸும் கோபி கிரேவியும் நல்லாயிருக்கு. இப்போ என்னக்கா, முட்டைக்கோஸ் போட்டு சாதம், காலிஃப்ளவர் போட்டு கிரேவி. சிம்பிளாக, காம்ப்ளிகேஷன் இல்லாமல் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூ.